ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. செவ்வாய் அப்படின்னாலே மங்களகாரகன் அப்படின்னு பேர். செவ்வாய் கிரகம் ஜாதகத்தில் கணவனுக்கு உரியது. அப்போ இந்த செவ்வாய் நம்ம முருகனை ரொம்ப கும்பிட்டா வீட்டுக்கார் நல்லா இருப்பாங்க, ஆயுளோடு இருப்பாங்க, வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தில், தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் யாராக இருந்தாலும், அதாவது திருமண தடை இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை இது பாருங்க, சிகப்பு வளையல். இந்த சிகப்பு வளையலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு, அதாவது சாம்பார் சாதம் கொஞ்சம் பண்ணி எடுத்துக்கிட்டு முருகன் கோயிலில் போய் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு இது மாதிரி சிகப்பு வளையல் வாங்கிக்கிங்க. அதை திருமணமான பெண்கள், ஆகாத பெண்கள், சுமங்கலி பெண்கள்லாம் வருவாங்கள்ல, அவங்களுக்கு இது மாதிரி சிகப்பு வளையல் இதை பாருங்க, இது மாதிரி கட்டி ஒரு இந்த கைக்கு 2 இந்த கைக்கு 2 இது மாதிரி கட்டி நீங்கள் ஆளுக்கு 4 வளையல் கொடுத்துட்டிங்கன்னா அதை அவங்க போடும்போது ரொம்ப ரொம்ப அருமையானது. ஏன்னா சுக்கிரன் இதில் சேர்ந்துருக்காரு. வளையல் அப்படிங்கிறது கண்ணாடி, இது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் கணவன் மனைவி, அப்போ இந்த வளையலை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் திருமண யோகம் அமையும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி மாதத்தில் திருமண தடை யாருக்காக இருந்தாலும், லேட்டாக திருமணம் ஆகுது, ஜாதகம் பார்க்குறோம், இது மாதிரி திருமணமே ஆகலை அப்படின்றவங்களும், அடுத்தது செவ்வாய் தோஷம் உள்ளவங்களும் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய அந்த செவ்வாய் அதிபதி அப்படின்னாலே செவ்வாய்க்குரிய அதிபதி முருகன். செவ்வாயோட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு. இந்த சிகப்பு வலையில் நீங்கள் முருகன் கோயிலில் வச்சு வர்றவங்களுக்கு உபயம் பண்ணணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா சாம்பார் சாதம். ஏன் சாம்பார் சாதம் அப்படின்னா முருகனுக்கு துவரம்பருப்பு தான் அவருக்கு ரொம்ப உகந்தது. அதனால் சாம்பார் சாதம் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த வளையலை கொடுக்கும்போது சீக்கிரம் திருமண தடை விலகும். கண்டிப்பாக திருமணம் சீக்கிரம் நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் தோஷத்தோட வீரியம் குறையும். ஏற்கனவே செவ்வாய் தோஷத்தில் உள்ள கணவன் மனைவி இருந்தாலும் அவங்க சண்டை போட்டுக்காமல் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க. அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, உங்கள் மனசில் உள்ளதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி சிகப்பு வளையல் வாங்கி கொடுங்க. நீங்களும் அமோகமாக இருங்க. வீட்டுக்காருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு எல்லாமே கிடச்சி ஆயுளோடு அமைதியாக சூப்பர்